நம்மளோட நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த சைடு பெட்டி வைக்கிறது எந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. நான் அந்த ஃபுல் வீடியோல போட்டிருந்தேன். இருந்தாலும் தனியா ஒரு வீடியோ அதுக்கு மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் ஒரு ஸ்பெஷலா இந்த ஒரு சின்ன கிளிப்பிங் நம்ம போடலாம். இந்த சைடு அந்த டூல்ஸ் பாக்ஸ் மட்டும் எப்படி ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எந்த இடத்துல கிளாம்ப் பண்ணுறாங்க, டாப்லேருந்து எங்கெங்கெல்லாம் லிங்க் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்த்துங்க. இந்த இன்ஜின்லேருந்து ஒரு பட்டையை கொடுத்து நம்ம டாப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இங்கேருந்து ஒரு இது கொடுத்துட்றாங்க. 2 இடத்துலையும் வந்து மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இந்த சப்போர்ட்டுக்கு இங்கே கொடுத்துறாங்க. அவ்வளோதான் பார்த்துங்க. இந்த ஒரே ஒரு சின்ன ஒரு ராடு தான் இங்கே கொடுத்துட்றாங்க. இதில் ஒரு சப்போர்ட்டு, அதாவது டாப்பில் ஒரு சப்போர்ட்டு, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட். இது ரெண்டுமே வச்சு நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வைப்ரேஷன் கம்மியாகும். இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா வைப்ரேஷன் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வெல்டை வச்சு நல்லா ஜாயின் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த லெஃப்ட் சைடு டூல்ஸ் பாக்ஸ் வைக்கிறதுக்காக தான் இந்த இது. நீங்கள் கேட்ட மாதிரி நான் தனியாக ஒரு வீடியோவை போட்டுட்டேன். நீங்கள் இன்னும் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதிலே நீங்கள் போய் பார்க்கலாம். இது சைடு அந்த பெட்டிக்கு மட்டும் ஜாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கிளியராக பார்க்கலாம். அதில் வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன். இதில் வந்து உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் தான் காட்டியிருக்கேன். பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதே மெத்தட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.